ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ஈஸியான, ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்புங்க. இது எங்கள் அத்தையோட ஸ்டைலுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக வைக்கலாம். இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க நான் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு புரியும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சுக்கலாம். அது மண் சட்டிங்க. நான் கேஸில் தான் செய்கிறேன், அடுப்பில் செய்யலைங்க இன்றைக்கி. அந்த சட்டி நல்லா காஞ்சதும் கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் ரெண்டும் சமமாக ஊற்றிக்கிறாங்க. அது வந்து டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போட்டு வெடிச்சதுக்கப்புறமா பூண்டு நல்லா ஒரு கையளவு போட்டு நல்லா பொரிய விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் 2 வெங்காயம் சேர்த்துருக்காங்க. நான் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அது வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா தக்காளி வந்து 4 பழுத்த பழமாக சேர்த்துக்கிறேங்க நான். இது 1 கிலோ மீனுக்கான குழம்புங்க. சூப்பராக இருக்கும். இது மாதிரி வச்சு பாருங்கள். பழம் நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். தட்டு போட்டு மூடி நல்லா வதக்கி எடுத்துக்கிறதுக்கப்புறமா அதில் ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேங்க நான். புளியை கூட 4 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. உப்பும் அதிலே தான் போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க. எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்காது. ஏன்னா நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறதுனால ஐஸ் மீன் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதனால் நான் நல்லா மீன் குழம்பு கொச்சதுக்கப்புறமா போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் தட்டு போட்டு மூடி இறக்கி வச்சுருவேன். மீனை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீன் போட்டு இது பாருங்கள். மீன் வந்து குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு கரெக்டாக 10 செகண்ட் தாங்க. அது தட்டு போட்டு மூடி ஒரே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு எங்கள் மாமியாரோட ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது பாருங்கள். இது மாதிரி மீன் வந்து சரிசமமாக பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு. சட்டியில் வைக்கிறதுனால ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, மீன் வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு கரெக்டாக பார்த்து இறக்கி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் மீன் குழம்பு எப்படி தகன்னு நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பாடே சாப்பிட உதவும். சும்மா 2 மீன் வச்சு சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நல்லா ஒரு தட்டு சோறு கூட போட்டு சாப்பிட்லாம். மீன் குழம்பு இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நாட்டு மீன் கூட நாங்கள் இந்த மாதிரி தாங்க செய்வோம். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.